வந்து விஜய் கூட வந்து போகிறது யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லிட்டு வந்து கிளம்ப பார்க்குறாங்க. அப்போ வந்து விஜய்க்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் வீட்டுக்கு வர வேணாம், வெளியே இருங்க, நான் வந்து என்னை வந்து பிக்கப் பண்ணிக்கங்க, வெளியே வந்துட்டோன்னே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை உன் வீட்டு ஹாலில் தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொன்னோன்னே அதிர்ச்சி அடைகிறாங்க. போய் பார்க்குறாங்க, எல்லாருமே சிரிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்து காவேரிக்கு ரொம்ப ஷேமாயிடுது. காவேரி வந்து இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்றாங்க. எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்டி, எங்களுக்கெல்லாம் சந்தோஷம் தான்டி, இதில் ஏன் சொல்லாமல் போகிற, பத்திரமா வந்து தம்பி கூட போயிட்டு வா காவேரி, எந்த பிரச்சனையும் இல்லை, இங்கே பாரு காவேரி, நீ எவ்வளோ லேட்டாக வந்தாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றாங்க சாரதா. அதை கேட்டு அப்படியே முறைக்கிறாங்க காவேரி. இவங்கெல்லாம் ஒரு அம்மாவா பார்த்தியா, கவலையே இல்லையா அப்படி சொல்லிட்டு டென்ஷனாக வராங்க. எல்லாருமே சந்தோஷமாக அமைச்சு வைக்கிறாங்க. இங்கே காவேரி விஜய் வந்து வந்துகிட்டே இருக்காங்க. அப்போ விஜய் வந்து காவேரிக்கு வந்து எல்லா பழைய ஞாபகங்களும் வர வைக்கணும், அதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இந்த உடனே வந்து என்ன யோசிக்கிறீங்க அப்படின்றாங்க காவேரி. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. இங்கே வந்து பழைய வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே காவேரி ஒவ்வொரு விஷயமா வந்து பார்க்குறாங்க. பார்த்தா வந்து அங்கே வந்து எல்லாமே இருக்குது. அதெல்லாம் பார்த்தா காவேரி ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க. என்ன இது, இந்த வீட்டில் ஆல்ரெடி நான் வாழ்ந்த மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு ஒவ்வொரு பொருளையும் பார்த்துட்டே வராங்க. அப்போ காவேரி வந்து அவங்க வீட்டு பெட்ரூம்குள்ளே வராங்க. அங்கே வந்தோன்னா காவேரி வந்து விஜய் கூட இருந்த நாட்கள் எல்லாமே வந்து பியூராக வந்து ஞாபகம் வந்துடுது காவேரிக்கு. அதை பார்த்து காவேரிக்கு ஒன்றும் புரியாமல் அப்படியே அழறாங்க. அடுத்து விஜய் வந்து ஒரு நிமிஷம் இரு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போகிறாரு. ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரேன்னு சொல்லிட்டு இங்கே காவேரி அங்கே இருக்க பொருளை ஒவ்வொன்றையும் பார்த்துட்டே இருக்காங்க. பார்த்தா வந்து காவேரி விஜய் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ், அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் எல்லாம் அங்கே இருக்குது கபோர்ட்டில். அதை பார்த்து காவேரி பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ தான் காவேரிக்கு முழு ஞாபகமும் வருது. இந்த மாதிரி விஜயும் காவேரி ஒன்றா இருந்த நாட்கள் எல்லாமே ஞாபகம் வருது. காவேரி வந்து பயங்கரமாக கதறி அழுதுட்டு இருக்காங்க. அதை பார்த்து விஜய் வந்து என்னாச்சு காவேரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாரு. காவேரி அழுது ஒரு கட்டத்தில் மயக்கடிச்சு விழுந்துடுறாங்க. பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாரு விஜய். ஐயோ காவேரிக்கு எதுவும் ஆயிடுச்சு, நான் பழைய ஞாபகப்படுத்துறேன்னு சொல்லிட்டு காவேரிக்கு எதுவும் ஆயிடுமான்னு சொல்லிட்டு பயப்படுறாரு. அடுத்து தண்ணி தெளிச்சு எழுப்பாரு. காவேரி கண்ணை திறந்து எழுந்துக்கிறாங்க. அப்பாடா காவேரி எழுந்துங்கண்ணா, எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன காவேரி என்ன ஆச்சு அப்படின்னோடனே அப்படியே ஓடி வந்து கட்டிக்கிறாங்க. அப்படியே கட்டி பிடிச்சி பயங்கரமாக அழறாங்க. அப்படியே விஜய்க்கு வந்து கிஸ் பண்ணுறாங்க. காவேரி அப்படின்னோடனே என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்றாங்க. காவேரி அப்போது உனக்கு பழைய ஞாபகம்லாம் எனக்கு எல்லா ஞாபகம் வந்துடுச்சுங்க, இப்போ தான் புரியுது எதுக்காக என்னை சுற்றி வந்தீங்க, என்னை ஏன் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்துனீங்க, ஏன் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே உங்களை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி என்னை வற்புறுத்துனாங்க அப்படின்ற விஷயம் எல்லாமே எனக்கு இப்போ தாங்க புரியுது. ஏன்னா நீங்கள் புருஷங்க, அதனால தானேங்க அப்படின்னோடனே காவேரி உனக்கு எல்லா ஞாபகம் எல்லாமே ஞாபகம் வந்துச்சுங்க, நீங்களும் நானும் இப்படி லவ் பண்ணோம் எல்லா ஞாபகம் வந்துடுச்சுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு காவேரி எனக்கு இது போதும் காவேரி, இவ்வளோ நாளைக்கு இதுக்காக தான் நான் வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டிட்டு பயங்கரமாக அழறாரு விஜய். என் காவேரி எனக்கு கிடச்சிட்டா, எனக்கு இது போதும், என் காவேரி பழைய காவேரி எனக்கு கிடச்சிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து நான் வந்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், என் புருஷனையும் என் குழந்தையும் நான் எப்படி மறந்தேன், நான் என்ன சொல்கிறதுனே தெரியல சொல்லிட்டு காவேரி அடிச்சுட்டு அழறாங்க. காவேரி பழாத காவேரி, எல்லாம் வந்து முடிஞ்சு போச்சுடி, நம்ம கெட்ட காலங்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் நீ அழவே கூடாது காவேரி, சந்தோஷமாக இருக்கணும், உன் மேலே எந்த தப்பும் இல்லை காவேரி. இல்லைங்க என் மேலே ஃபுல்லாக தப்பு இருக்குது, நான் கொஞ்சமாவது யோசிச்சிருக்கணும், நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், எல்லோரும் என்கிட்ட மறைச்சிருக்காங்கன்னு தெரியாமல் நான் இருந்திருக்கேன், நான் எவ்வளோ பெரிய பாவி, நான் இப்படி பண்ணிட்டேனேன்னு சொல்லிட்டு காவேரி மேலும் மேலும் அழுதுகிட்டே இருக்காங்க. விஜய் உங்களை சமாதானப்படுத்துகிற காவேரி, இப்போ சொல்கிறேன் காவேரி உனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துச்சு இல்லை, இதுக்கப்புறம் என்ன காவேரி பிரச்சனை, நான் நம்ம குழந்தை 3 பேருமே சந்தோஷமாக வாழலாம் காவேரி, ப்ளீஸ் காவேரி இதுக்கப்புறம் அழாத காவேரி ப்ளீஸ் டி எனக்காக டி அப்படின்னோடனே, சாரி விஜய் நான் உங்களை ரொம்ப காயப்படுத்திட்டேன் கஷ்டப்படுத்திட்டேன், எனக்கு அதுதான் கஷ்டமாக இருக்குது, உனக்கு தான் இப்போ எல்லாம் ஞாபகம் வந்துச்சுல்ல, அப்புறம் என்ன காவேரி, எதுக்கும் டாக்டர் கிட்ட ஒரு ஃப்ரீ செக்கப் பண்ணிக்கலாம் சரியா, செக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லாக்கிட்டையும் இந்த விஷயத்தை போய் சொல்லலாம், சரிங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இப்போ இந்த விஷயத்தை எல்லாக்கிட்டையும் சொல்ல போகிறோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னோடனே காவேரி வந்து கையை வந்து விட்டுட்டு போகும்போது காவேரி கையை பிடிச்சி இழுத்து அப்படியே வந்து கட்டிட்டு மறுபடியும் அப்படியே வந்து ஹக் பண்ணுறாங்க.